2 தெசலோனிக்கேயர்கள் எழுதின அந்த நிருபத்தை படிக்க பொழுது அந்த 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. நீங்கள், இப்பொழுது நாம் யாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டு என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த மகிமையை அடையும் பொருட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்பை அவருக்கு தேவன் உங்களுக்கு அளிக்கும்படி அழைத்தார். நம்மை மகிமைப்படையும்படியாக ஆண்டவர் நம்மை இந்த சுவிசேஷத்தினாலே மகிமை அடையும் பொருட்டு நம்மை அழைத்திருக்கிறார் என்ற உறுதியான வார்த்தை இந்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14 நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிறது, உன்னை மகிமை அடையும்படித்தான் அதை பொருட்டாக உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்துல யோவான் 5:4 எடுத்து வாசிக்கும் பொழுது மனுஷரால் வருகிற மகிமையை நான் ஏற்றுக்கொள்ளேன். இயேசு சொல்றார், என்னை மனுஷராக வருகிற மகிமை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு இடத்துல ஒரு ஸ்திரீ சொல்கிறார், ஆண்டவரே, உம்மை சுமந்த கற்பங்களும் நீர் பாலுண்ட ஸ்தனங்களும் பாக்கியம் உள்ளது என்று சொன்னார். ஆண்டவர் உடனே கவுந்து கொடுத்தார், நோ, என்னையும் என் வார்த்தைகளின்படி செய்கிறவனை பாக்கியவன் என்று சொன்னார். அவர் மனுஷர் வருகிற மகிமை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால்தான் யோவான் 7:18 சொல்லுகிறது, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாக இருக்கிறார். பாருங்கள், தேவன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தன்னை அனுப்பினவருடைய மகிமை பிதா எந்த சித்தத்தினாலே இந்த சுவிசேஷம் பரவ வேண்டும் என்று சொல்லி அனுப்பினாரோ அதை தேடுகிறவன் உண்மை உள்ளவனாய், அந்த மகிமையை தேடுகிறவன் உண்மை உள்ளவனாய் இருப்பான் என்று. பாருங்க, ஒரு மகிமையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். இஸ்ரவேலர்களுக்கு தேவன் மகிமையாய் இறங்கி வருவதை கண்டார்கள், சாஸ்திராங்கமாக பணிந்தார்கள், அந்த மகிமைக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆனாலும் அந்த மகிமையிலே நிலைத்திருக்கவில்லை. அந்த மகிமையின் நிமித்தம் வாக்குத்தத்தம் அவர்கள் கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் எபிரேயர் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடி, நம்மை இல்லாமல் இப்பொழுது நம்மளா இருக்கோம்ல, நாமெல்லாம் இந்த மகிமையை அடையும்படி அழைத்தவர் அதை பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு இந்த நிறைவேற்றுதல், வாக்குத்தத்தை நிறைவேறுதல் முடிந்த பிறகுதான் அவங்களுக்கே போகுமா. அதனாலதான் இந்த மகிமையை ஆண்டவர் எவ்வளவாக நமக்கு கொடுக்க அழைத்திருக்கிறார் என்று பாருங்கள். ஆகையினால்தான் ஆண்டவரோட வசனம் சொல்லும், ரோமர் 7 வசனத்தை நிருபத்தை பார்த்தீங்கன்னா 30ஆம் அதிகாரம், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான் ஆக்கினார், எவர்களை நீதிமான் ஆக்கினார்களோ அவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆகினால உங்களை மகிமைப்படுத்தும்படித்தான் ஆண்டவர் இந்த காலவெளியில இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினால அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மகிமையை அடையும் பொருட்டு ஒரு மனிதன் நமக்கு ஒரு உதாரண தத்துவமாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலத்துல 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கப்படும் பொழுது ஒரு தேவ வசனத்தை போதிக்கிறவனாக, ஒரு விதவைகளை ஆதரிக்கிறவனாக, விதவைகளை விசாரிக்கிறவனாக அப்போஸ்தலர்கள் கையை வைத்து இந்த ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஏன்னா அந்த நாட்டில் சீசுகள் பெருகினாங்க. கிரேக்க நாடுகள் தங்கள் விதவைகளை அன்றாட விசாரணையில திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று ஒரு குறை இருந்தது. அப்ப பசுங்கள் என்ன பண்ணாங்க, இந்த குறையை நீக்க ஒரு அருமையான 12 சீசனை கூட்டு வரவழைச்சு பரிசுத்தாவிய ஞானம் நிறைந்த நற்சாட்சி பெற்ற 7 பேரை அபிஷேகம் பண்றாங்க. அப்படி 7 பேர் அபிஷேகம் பண்ணும்போது அதுல ஸ்தேவான் ஒருவராக இருந்தார். அந்த ஸ்தேவான் இந்த ஊழியத்தை, இந்த கனமான ஊழியத்தை கனமா எடுத்துக்கிட்டார். ஒரு விதவையை விசாரிப்ப ஊழியத்தை கனமா எடுத்துக்கிட்டார். அப்படி கனமா எடுத்துக்கிட்டதுனாலதான் அவர் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக அவர் சாட்சி பண்ணும் பொழுது, அவர் எந்த சாட்சி கொடுக்கிறார், பிரதான ஆசிரியரின் இடத்துல இஸ்ரவேல் தேசத்துல சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுக்கும் பொழுது அந்த சாட்சியில் எல்லாம் சொல்லும் பொழுது கடைசியாக அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, நான் தேவனுடைய மகிமையை, 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 நான் தே
பாருங்க, தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டேன் என்று சொல்லி சாட்சிப்படுத்துறார். பாருங்க, ஒரு விதவையினுடைய ஊழியத்தை செய்த அந்த ஸ்தேவான் தேவனுடைய மகிமையை காணும்படி மாத்திரமல்ல, சீஷர்களுக்கு நிறைய பேரு உயிரோடு மறிக்கும் பொழுது இந்த தரிசனம் கிடைக்கலங்க. ஆனா இந்த ஸ்தேவானுக்கு பாருங்க, பரலோகத்துல தேவனுடைய மகிமையும் அவருடைய வலது பார்த்து இயேசுவானவர் நிற்கிறதையும் வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்துல நிற்கிறதை காண்கிறேன். வானம் திறந்துச்சுங்க. அவருக்கு சாதாரண ஊழியம் செய்தாருங்க. அவருக்கு என்ன திறந்துச்சு? வானம் திறந்தது, பரலோகம் காட்சி கொடுத்தது. பாருங்க அருமையானவர்களே, இயேசு என்ற நாமத்தினாலே யாராவது ஊழியம் செய்ய விரும்புகிறீர்களோ, ஊழியம் செய்வது மாத்திரமல்ல ஒழுக்கமாக இருக்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு இந்த வானம் திறக்கும். ஒரு வானம், 2 வானம், 3 வானம், எல்லாத்தையும் விட பரலோகத்தை பார்க்கும்படியாக நமக்கு வானம் திறக்கும். வானம் திறப்பது மாத்திரமல்ல, அவருடைய மகிமையை காணும்படியாக உனக்கும் எனக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அன்பான தேவன் ஜனமே, அதனாலதான் ஆண்டவர் அவர் போதிக்கப்படும் பொழுதும் கூட பாருங்கள், அவர் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அந்த ஸ்தேவான் மேல கண்ணோக்கி பார்த்தாங்க. அவருடைய முகம் தேவதூதர் முகம் போல் இருந்தது. ஆண்டவர் தேவனுடைய வாக்கு சொல்லுகிறது, அவர் மறுரூபப்படுத்துகிறவர் என்று, மகிமையினாலே மறுரூபப்படுத்துவர். அதனால அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த ஸ்தேவானை கொண்டு நமக்கு இந்த காலைவேளை தியானிக்கும்படி கொடுத்திருக்கிறார். ஆகினாலே இந்த ஸ்தேவான் இந்த செய்த ஊழியத்தினாலே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது தேவ வசனம் விருத்தி அடைந்தது. இந்த ஊழியம் பாருங்க, உதவி ஊழியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது. அடுத்தது சீஷர்கள், அது எருசலேமிலே தொகை மிகவும் பெருகிட்டு சீஷர்கள் பெருகினாங்களா. முதல்ல வசனம் பரம்பிட்டு சீஷர்கள் பெருகினார்கள். ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசத்துல கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரியம் ஊழியம் செய்தவரு கூட ஒரு சாதாரண இந்த விதவியின் மத்தியில ஊழியம் செய்யப்படும் பொழுது ஸ்தேவான் கொண்டு ஆண்டவர் ஆசாரியர்களையும் விசுவாசத்திலே அநேகரை கீழ்ப்படிக்கத்தக்கதாக தேவன் வல்லமையாக மாற்றுகிறார் என்று போடும் பொழுது பாருங்க, இப்படித்தான் நம்முடைய ஊழியம். நீங்கள் ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இவ்விதமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் விசுவாசத்திலே வல்லமையாய் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அருமையான ஸ்தேவான் செய்தார் தேவனுக்கு முன்பாக. இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகின்ற வார்த்தை என்ன? உங்களை மகிமைக்கென்றே நான் அழைத்திருக்கிறேன். யாரை அழைத்தேன் அவர்களை நீதிமான் ஆக்கினேன். யாரை நீதிமான் ஆக்கியிருக்கிறோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஆகினால இந்த தெசலோனிக்கேயர் சொல்றதை போல உங்களை மகிமைக்கென்றே அவர் அழைத்திருக்கிறார். எனவே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கப்படும் பொழுது 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கப்படும் பொழுது நற்கிரியைகளை கண்டு தேவனுடைய ஆவியானவர் சொல்றார், ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். நற்கிரிகளை செய்யும் பொழுது தான் தேவனுடைய ஆவியானவர் நம்மிடத்துல இறங்கி நம்மளை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இவ்விதமாய் மனுஷர் உங்களை நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி பாருங்கள். உங்களிடத்தில் நற்கிரியை இருக்குமானால் பிதாவினிடத்திலே உங்களை பார்க்கிறவர்கள் காண்கிறவர்கள் மகிமைப்படுத்தி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படும்படியாக தேவன் இந்த கால வேளை உங்களை அப்படியாக செய்வேன் என்று சொல்கிறார். ஆகினால் அதற்கு காரணம் என்ன? நற்கிரியை செய்து கொண்டிருந்தால் பரலோகத்தில் உங்கள் பிதாவை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும். மகிமை என்பது ஏதோ கையை தட்டிவிட்டு பரிசுத்தாவிக்குள்ளாக அந்நிய பாஷைகளை பேசிவிட்டு நாம் கடந்து போவது மகிமை என்று நினைத்துக் கொண்டிருக்கார்கள். அது அல்ல. உங்களிடத்துல கிரியை ஆகிய நற்கிரியை வெளிப்படும்படியாக தேவன் அதைத்தான் விரும்புகிறார். தேவானிடத்துல எப்படி பந்தி விசாரிக்கும் ஊழியம் நிறைவேற்றினாரோ அப்படியாக உங்களை ஆண்டவர் இந்த வேலையில அவர் உங்களுக்கு அளிக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது நற்கிரியையாக இருக்கிறது. ஆகினால நற்கிரியையை தேவன்
விரும்புகிறார். நற்கிரியை செய்யப்படும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆகினால உங்கள் வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக வெளியாக பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, ஆகினால் இந்த அருமையான கால வேளையிலும் கூட தேவன் நமக்கு சொல்கின்ற விஷயத்தை பாருங்கள். இந்த நற்கிரிகளை செய்து அவருடைய நாமத்தை பரலோகத்தில் இருக்கிற அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ மகிமை அடைவாயாக. அப்படியாய் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 15, 17, 18 வாசிக்கப்படும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துதல் ஒன்று இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15 எடுத்து போகும்போது அவர்கள் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக 2 பேர் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக 10 பேர் வந்தாங்க. இந்த குஷ்டரோகிகள் 10 பேர் வந்து அவங்களிடத்துல நன்மைகளை பெற்றுக் கொண்டு போனாங்க. 10 குஷ்டரோகிகள் தூரத்தில் நின்று ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் இறங்கும் என்று சொல்லி, ஆனால் அந்த 10 பேர் ஆசாரியத்தை காண்பிகள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர்கள் போகும் பொழுதே அந்த குஷ்டரோகம் அவர்களை விட்டு நீங்கினது. ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்பி வரான். ஆண்டவர்களை ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அவர்கிட்ட வந்து, ஆண்டவரை எனக்கு சுகமாச்சு, நான் சுகமானேன் என்று சொல்லி அவன் தேவனை உரத்த சத்தத்தோடு மகிமைப்படுத்தினான். சாட்சி பகரணும் அருமையானவர்களே, அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அநேக தேவத்தில் அநேக வித நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அநேகர் காடு, வீடு, மனை, ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் சாட்சியாக தேவனுடைய சமூகத்தில் வந்து உரத்த சத்தமிட்டு அந்த சமாரியன் ஆகிய அந்த குஷ்டரோகி சுகம் பெற்ற பிறகு உரத்தமாய் வந்து சத்தமிட்டு, ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுத்தீர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்துல நன்றி அதிகமாக சாட்சி கொடுத்தான் பாருங்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவரும் திரும்பி வர காணும். இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில சாட்சி இல்லையே, சாட்சி வேண்டும். அதனால தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த ஊரு சமாரியம் தான் நாங்க வந்தான், வேற ஒருத்தனா வரலையே. ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அருமையானவர்களை நற்கிரியை செய்ய வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தப்படும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். அதே லூக்கா என்ற சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரத்தை பார்க்கப்படும் பொழுது ஆண்டவர் 32வது வசனத்தை குறித்து ஆண்டவர் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபம் பண்றதுல 29 வரும். அவர் ஜெபம் பண்ண போகையில் அவருடைய முகம் மறுரூபம் ஆயிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே, எலியா என்று 2 பேர் மகிமையோடு காணப்பட்டு அவரோடு சம்பாஷணம் பண்ணார்கள். அவர் எருசலேமில் நிறைவேற போகின்ற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுடைய மரணம் மகிமையாய் இருக்கிறது. இயேசுடைய மரணத்தை நினைவு கூறுகிறோமே, இந்த மரணத்தை நம்மை மகிமைப்படுத்துகிறது என்பதை எலியாவும் மோசேயும் அவனோடு சம்பேசிப்பார்கள். அது மாத்திரமல்ல, பேதுரு அவனோடு இருந்தவர்கள் நித்திரைமை கடந்துட்டாங்க. இந்த மகிமையை சீசர்கள் அந்த நேரத்தில் பார்க்க முடியல, அது உறுதியா கன்ஃபார்மா சொல்லல, நித்திரைமை அடைந்தார்கள். ஆனாலும் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு நின்ற 2 பேரையும் கண்டார்கள். பாருங்க, யோவான், யாக்கோப்பு, இறந்து போன மோசேயையும் இறந்து போன எலியாவையும், தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவையும் பல வருடங்கள் கழித்து அந்த யோவான், யாக்கோப்பு, பேதுரு அவர்களை கண்டார்கள். அந்த எலியாவையும் மோசே பாருங்கள், அந்த சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவு பாக்கியம் பாருங்க. முதலாவதாக கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சத்தியத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்குத்தான் அந்தியோகிய பட்டணத்திலே கிறிஸ்துவர்கள் என்று சீஷர்களுக்கு முதலாக அளிக்கப்படுகிறது. சீஷர்களுக்கு தான் என்ன பண்ணப்படுகிறது? கடைசியாக அவர்களுக்கு அந்தியோக பட்டணத்தில் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் அழைக்கப்படுகிறது. ஆகினால் 3 நிலைமையை பாருங்கள். நற்கிரியை கொடுக்கும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார்.
சாட்சி பகிரும்படியாய் மகிமைப்படுத்தும்படி அழைத்திருக்கிறார். சீஷராகும்படி நம்மை அழைத்திருக்கிறார். ஆகினாலே நம்மளை அழைத்தவர் நிச்சயமாக தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக 2 கொரிந்தியர் சொல்லப்பட்டதை போல அவர் நம்மளை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்மளை மகிமைப்படுத்துவார். 2 கொரிந்தியர் 3:18 எடுத்து வாசிக்கப்படும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார், நம்மளை மகிமைப்படுத்துகிறார். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலைத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடையவும். அருமையானவர்களே, இன்றைய நாளிலே மகிமைக்கென்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். மகிமைக்கென்று அழைத்தவர் மகிமையாகிய இருக்கின்றதான அவருடைய சாயலை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்தும்படியாக தேவன் அப்படியாய் விரும்புகிறார். சகோதரனே, சகோதரியே, ஆகியனால்தான் வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 4:6 சொல்லுகிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். இந்த சுவிசேஷத்தினால நம்மிடத்துல ஆண்டவர் பிரகாசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால் அருமையானவர்களே, இந்த கால வேளையில தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகின்ற விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த மகிமையாக இருக்கிற அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு இந்த இருதயத்துல நம்மை பிரகாசிக்க பண்ணும்படி இந்த பொக்கிஷத்தை நம் சரீரமாகிய மண் பாண்டத்துல பெற்றிருக்கிறோம். அதனால இவ்விதமாய் தேவன் உங்களை 2 தெசலோனிக்கேயர் 2:14 நம்மை கர்த்தராகிய இயேசுவின் மகிமை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினால் அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஜெபிப்போம். எங்களை நேசித்து வரை நடத்தினவரே, நாங்கள் தகுதியற்ற பாவி ஆண்டவர், உம்முடைய மரணத்தை குறித்து சம்பாஷிக்கப்படும் பொழுது அப்பொழுதே மகிமை இறங்கிவிட்டது. நீர் மரித்து உயிர்த்து அந்த மகிமையோடு கூட 40 நாள் தரிசனம் ஆண்டவர். அப்படிப்பட்ட தரிசனத்தையும் அப்படிப்பட்ட பாடுகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை மகிமை பொருட்டும் பொருட்டு ஆண்டவரை எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆண்டவர், நற்கிரிகள் உண்டாகும் பொருட்டாக எங்களுக்கு உதவி செய்யும். நற்சாட்சி பகிரும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். தேவனை மகிமைப்படுத்தும் பொருட்டு தேவனுடைய மகிமையை நாங்கள் காணும்படியாய் சீஷத்துவத்துக்குள்ளாக நிலைத்திருக்கும்படி, கிறிஸ்தவர்களாக நிலைத்திருக்கும்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி தயவுக்கு எங்களை ஆசீர்வதியும் மாற்றோம். இந்த வேலையில எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாடுகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உங்களுடைய பாடுகளின் ஐக்கியத்திலே நாங்கள் பங்குள்ளவர்களாக இருந்தால் மகிமை அடைவோம் என்ற வார்த்தை நிறைவேற கிருபை செலுத்த வேண்டும் என்று மீட்பெரும் ரட்சகருமான இயேசு நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் சிவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.